ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு தி டியரேட்ஸ். இந்த மாதிரி ஒரு க்யூட்டான எடிட்டை இன்ஷாட்டில் பண்ண போகிறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் இன்ஷாட்லேருந்து தான் நான் எடுக்க போகிறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறுபடியும் சொல்ல முடியாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோவில் நியூ போயிட்டு எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு நஸ்ரியாவோட ஃபேன்னே சொல்லுவேன். எக்ஸ்ப்ரெஷனுக்கு நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு நஸ்ரியாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மியூசிக் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு சாங்கை வந்து டைரெக்டாக வந்துட்டு எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ சாங் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு இமேஜையும் வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. இல்லையா நீங்கள் மொபைலில் இருந்த சாங்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும்னா மை மியூசிக் போனீங்கன்னா கீழே பாருங்கள், ஆலில் வந்து உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டிங் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது புது அப்டேட் இன்ஷார்ட் வெர்ஷன் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் செகண்ட் வேவ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இன்ஷார்ட் புது வருஷன் உங்கள் மொபைல் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா எனக்கு தெரியாதா, அதுக்கு நான் பொறுப்பில்லை, ஓகேவா? நீங்கள் வந்து வேணால் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு கலர் எது வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதை வீடியோ வரல கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒப்பாசிட்டி மட்டும் குறைச்சிக்கோங்க. ஸோ ஒப்பாசிட்டியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்க, போய் பார்த்துக்கோங்க. இப்போது மறுபடியும் இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒன்றை விட அடுத்து இன்னும் 2-3 எஃபெக்ட் கூட ஆட் பண்ணலாம். அது வந்து புது வெர்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களால் புது வெர்ஷன் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வீடியோ இந்த இதை சேவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் இன்னொரு இதுக்கு ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்னொரு எஃபெக்ட் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பீட்ஸ் போய்க்கோங்க. இதில் பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு இன்டர்வல் ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. ஸ்ட்ரென்த் வந்து கரெக்டாக உங்கள் இமேஜ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இமேஜுக்கும் அது மாறும், நான் சொல்ல முடியாது. இன்டர்வல் மட்டும் ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எஃபெக்ட் நம்ம 2 ஆட் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களால் ஒரு எஃபெக்ட் மேலே ஆட் பண்ண முடியலன்னா ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இதை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்போ பாருங்கள், மேலே மெட்டீரியல் இருக்கா, அதில் அட்மாஸ்ஃபியரில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை இருக்கும். ஆல்பம்ங்கிறது உங்கள் மொபைலில் இருக்கிறது காட்டும், அது பக்கத்துலேயே மெட்டீரியல் இருக்கும். மெட்டீரியலில் அட்மாஸ்ஃபியரில் உங்கள் பட்டர்ஃப்ளை உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதுக்கு கீழே இன்னொரு ஃபுல் சைஸ் பட்டர்ஃப்ளை இருக்கும், நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு நான் ஃபுல் சைஸை கொண்டு வந்துக்கிறேன், ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த சைடு வர மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ பாருங்கள், காப்பி பண்ணிவிட்டு அதை நான் சைடு வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறேன், இந்த சைடு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். பட் எனக்கு இது அவ்வளோக்கா பிடிக்கல. ஸோ உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கோன்னு தெரியல. எனக்கு வந்துட்டு இந்த சிங்கிள் பட்டர்ஃப்ளை இருக்கிறது மட்டும்தான் பிடிச்சிருந்தது. ஸோ சிங்கிள் விங்கு ஓகேவா? ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து இது பிடிக்கலாதங்காட்டி நான் வந்துட்டு அதை டெலீட் பண்ணிவிட்டு பழையபடி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா நான் அதே மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. யூஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி. நான் எப்போவும் சொல்கிறது தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்கள். உங்களோட மைண்டுக்கு உங்கள் என்ன ரிலாக்ஸ்டாக இருக்கோ அது பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. நான் வந்துட்டு இதை வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 8 செகண்ட் தான் இருக்கும், அதுக்கு மேலே வேணும்னா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான், ஒரு 2 செகண்ட் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அதுக்காக நம்ம மறுபடியும் பட்டர்ஃப்ளை டூப்ளிகேட் பண்ண முடியாது. அதனால நான் ஸ்பீடு போயிட்டு இந்த மாதிரி ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணேன்னா வீடியோவோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? ஏன்னா ஸ்பீடு வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோ ஆகிறப்போ அந்த வீடியோவோட டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால நான் இந்த விஷயம் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு இந்த 0.80 90 உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரொம்ப 40-50 அந்த ரேஞ்சில் போனால் தான் உங்களுக்கு அந்த ஸ்லோனஸ் அந்த ட்ராக் தெரியும். இல்லைனா உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ பார்த்தாவே தெரியும், பட்டர்ஃப்ளைல உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ இப்போ டெக்ஸ்ட் வந்து நீங்கள் எது வேணாலும் டைப் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் மெட்டீரியல் லிங்க்குன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இதில் நான் பெருசாக மெட்டீரியல்னு எதுவுமே யூஸ் பண்ணல, இந்த ஃபாண்ட்டை மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். ஸோ இது வேணும்னா நீங்கள் வந்து மெட்டீரியல் லிங்க்கில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஷார்ட் ப்ரோ வெர்ஷனோட லிங்க் நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். இல்லைனா என்னோடய சேனலில் போயிட்டு இன்ஷார்ட் நியூ அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு புதுசான அப்டேட்டு. நான் என்கிட்ட இருக்கிறதுலே
இருக்கிறதுல அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு மோட் வெர்ஷனும் டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மொபைலில் வந்துட்டு இப்போ சொல்லணும், உங்கள் மொபைலில் வரலன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ ஒரு சிலர்லாம் நான் ஏதோ வேணே கொடுக்குற மாதிரி பேசுகிறீங்க. ஸோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அனிமேஷனு அது வந்து எப்போ போல் யூஸ்வல் ப்ரொசீஜர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ க்ளோ எஃபெக்ட் ஆகட்டும், ஃபாண்ட் ஆகட்டும், ஸோ நார்மலாக எல்லா வீடியோக்கு ஆட் பண்ணுற மாதிரி தான். அனிமேஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சிங்கிள் லெட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி அவுட் அனிமேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பேன், அதுதான் சொல்கிறேன். ஸோ அவுட் அனிமேஷனில் வந்து சும்மா நார்மல் அவுட்டில் பாருங்கள், பேசிக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேட் இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லிரிக்ஸ் எப்போ போல் ஸ்ப்ளிட் பண்ணிட்டா போதும். இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி பீட் மார்க் ஆட் பண்ணிவிட்டு கூட டேரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ பீட் மார்க் எப்படி ஆட் பண்ணுறது நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள், நம்ம ஷார்ட்ஸில் சேனலில் போய் பாருங்கள். ஸோ இப்போ லிரிக்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூகுள்லேருந்து கூட போய் காப்பி பண்ணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாதிக்கு மேலே அப்படி தான் பண்ணியிருப்பேன். அது எப்படி பண்ணுறதுன்னு கூட ஒரு ஷார்ட் வீடியோவாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு நம்ம சேனல்லையே இருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள், இல்லைன்னா நம்ம சேனல்லே பாருங்கள், நான் வந்து கொடுத்துருப்பேன். இல்லைன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்துட்டு சொல்லிடுவேன், எங்கே இருக்கணும் நான் சொல்லிடுவேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் என்னால் லிங்க் தர முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன், என்னன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு அந்த எஃபெக்ட், இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணோம்ல, அது வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணியிருப்போம். அந்த 2 வீடியோக்கும் எங்கே இருக்கோ நான் அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இமேஜை சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு என்ன ஒரு சின்ன இதாகும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அதே இடத்துல வச்சு நான் எஃபெக்டில் வந்துட்டு நம்ம இந்த நெட்டிங் யூஸ் பண்ணோம்ல, அதையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஸோ மேலே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா, பேக்ரவுண்டில் அந்த எஃபெக்டோட டிஃப்ரென்ஸ், பிளாக் நம்ம அந்த பீச் எஃபெக்ட் கொடுத்தோம்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். உங்களுக்கு பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ அது வந்துட்டு ஒப்பாசிட்டி குறைக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அது மட்டும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி வச்சு தான் அது வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் மேக்ஸிமம் இந்த வீடியோவில் இருக்க டவுட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.